வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. ஃப்ரைடே நம்ம கொடுத்துருந்த வேல்யூ படி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃப்ரைடே வந்து ரேஞ்ச் வந்து 69 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதை நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கணும், ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து 69 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு பேர் பையபிள் லைன். இங்கிருந்து இந்த டார்கெட் உங்களுக்கு சரியானதா இருக்கும். அதுக்கு மேலே போனதெல்லாம் நம்ம பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெரும்பாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. புதன்கிழமை அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், அதாவது சென்செக்ஸ் ப்ரீமியம் வந்து ஃப்ரைடே வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மொமெண்டம் வந்து காலையில் ஒரு ட்ரெண்டை நோக்கி தான் போயிருக்கும். லாஸ்ட் வெனஸ்டே எடுத்து செக் பண்ணீங்கன்னாலும் தெரியும். இங்கே பாருங்க, இது வந்து லாஸ்ட் வெனஸ்டேயோடைய மார்க்கெட்டு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ட்ரெண்ட், அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், அது டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். நான் இந்த ட்ரெண்டு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ப்ரீமியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் நல்லாவே காமிக்கும், ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து புதன்கிழமை மார்க்கெட்லையும் நடக்கும், வெள்ளிக்கிழமை மார்க்கெட்லையும் நடக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் நடந்திருக்கு. மார்னிங் ஃபுல்லாக வந்து அப்சைட்லேயே தான் இருந்தது. ஒரு டிப்பும் நீங்கள் ரைஸ் இப்படியே நீங்கள் பை பண்ணிட்டு தான் இருந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் நீங்கள் அந்த இடம்ல இல்லை அப்படின்னாலும் இந்த ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி ஆகியிருந்தா கூட இந்த டார்கெட்டே உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்ல இருந்து 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல வந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட், எகெயின் வந்த மார்க்கெட். இந்த இடத்த நான் லாஸ்ட் மார்க்கெட்ல நான் சொல்லியிருப்பேன், இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லைன் அப்படிங்கிறது 23,698 அப்படிங்கிறது. இது எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கேண்டிலே கன்ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட் புல்லிஷ். ஸோ திரும்பவும் 698க்கு வந்துச்சு, 698 வந்தால் திரும்பவும் புல்லிஷ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மார்க்கெட். ஏன் அந்த ப்ரைஸ் லெவல் இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது, இதுதான் நான் சொல்றது. எப்பவுமே மேக்ஸ் பேஸ் எப்பவுமே தப்பு பண்ணாது. இந்த இடத்துக்கு மேலே வந்தால் மார்க்கெட் மேலே தான் போகும், பவுன்ஸ் பேக், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோங்க. 23,600 கால் ஆப்ஷன் 229க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லிட்டேன். இந்த செகண்ட் கேண்டிலே கிராஸ் ஓவர் ஆச்சு, அது 293 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக வந்து பெரிய மொமெண்டம்ல கிடையாதுங்க இது. 228லேருந்து ஒரு 340 போயிருந்தது அப்படின்னா இது நல்ல மொமெண்டமாக எடுத்துக்கலாம். அதை நீங்கள் ப்ரீமியம் இண்டெக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். நமக்கான இங்கிருந்து இந்த 293 நல்ல டார்கெட்டு தான். ஸோ இது மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட். எகெயின் வந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்தாலும் திரும்பவும் புல் பேக் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 151க்கு கீழே வந்துருச்சு. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே உடைய லோவை கட் பண்ணி கீழே ஒரே ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட்லேயே ரொம்ப நேரமாக 79 ருபீஸ்லேயே ரொம்ப நேரம் இருந்திருக்கு. அங்கிருந்து ஒரு புல் பேக் ரேலி, அது பார்த்தீங்க அப்படின்னா 116 வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோதான் மார்க்கெட். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக்க முடிய புட் ஆப்ஷன் இல்லை. ஸோ ரிவர்சல் நடந்திருக்கு, அவ்வளோதான். அது எண்ட் ஆஃப் த டைம்ல நடந்திருக்கு. பட் எத்தனை பேர் இந்த மதிய ட்ரேடை எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 23,700 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 174 அப்படிங்கிறது. இங்கே என்ன ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிட் லைனாக வந்திருக்கும். இந்த லைனுக்கு மேலே 160 தான் வந்து நமக்கு அன்னைக்கு அப் ட்ரெண்ட் ரேலிக்கு எக்ஸல் வேல்யூ. அங்கிருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, எக்ஸாக்டா 231ல ரிஜெக்ஷன், அவ்வளோதான். இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். இந்த இண்டிகேட்டர்ல நான் சில அப்டேஷன், அதாவது ஆட்டோ பிஓ லெவல்ஸ்ல V1ன்னு அப்டேட் பண்ணியிருப்பேன். இதை நீங்க அகைன் வந்து ஒரு டைம் வந்து டெலீட் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னாலும் இன்வைட் ஒன்லியில போயிட்டு நீங்க ஆட்டோ பிரேக் அவுட்டை நீங்க திரும்ப ரீசெட் பண்ணீங்க அப்படின்னாலும் வரும். அல்லது நீங்க வந்து இதுல வந்து தனியா ரீலோட் கொடுத்தீங்கன்னாலும் அப்டேட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்டேஷன் கேட்டீங்க அப்படின்னா 3 மினிட்டே எப்பவும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் 1 மினிட் எதில் வேணாலும் எடுக்கலாம். லெவல்ஸ் வந்து எந்த மினிட்ஸில் எடுத்தீங்கனாலும் அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? இதே 2 மினிட் டேட்டா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 மினிட்ல காமிக்கும். என்ன ப்ரைஸ் லெவல் அப்படின்னா 163 அப்படிங்கிறது காமிக்கும். இது ஃபுல் லெவலையும் ட்ரிகர் பண்ணியிருக்கும். இந்த பர்பிளுக்கு மேலே அப்படின்னா மார்க்கெட் மேலே தான். சரிங்களா? இது 2 மினிட் டேட்டா.
எதுல வேணாலும் இதில் ஒர்க் ஆகும். ஆனால் ப்ரைஸ் லெவல் கண்டிப்பாக சேஞ்ச் வரும். அதனால பார்த்து 3 மினிட்டே போதுமானது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்பிள் டு கீழே பர்பிள் வந்துச்சு, பர்பிள் வந்தால் மார்க்கெட் திரும்பவும் புல் பேக். இது எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அடுத்த பிளாக் லைன் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அவ்வளோதான். 136ல இருந்து 174 வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து இதுல கிடைச்சிருக்கு. இதே போல 700 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 700 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 92ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ரேலி எக்ஸாக்டா 148, அதாவது இந்த 147 போய் ட்ரிகர் பண்ணி அதுல இருந்து ரிஜெக்ஷன். ஸோ டோட்டல் ஓவரால் மார்க்கெட் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க வந்து நான் ப்ரைஸ் லெவல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு இல்லை, இதை வச்சும் நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணலாம். 700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஒன்றும் ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் மட்டும்தான் நான் வச்சு ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுல உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் நீங்க இதுல ஆப்ஷன் டிசைடர் வேணும்னா ஆப்ஷன் டிசைடரை ஆன் பண்ணிக்கலாம். ஒன்னு ஆன் பண்ணும்போது இன்னொரு சிஸ்டத்தை தயவு செய்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஏதாவது பிரேக் அவுட் நடந்த கேண்டில்ஸ் ஏதாவது உங்களுக்கு பை கிடைக்கல அப்படின்னா 2 மினிட்ஸ்க்கு மாத்திக்கோங்க. 188ல ஒரு பை கொடுத்துருக்கு, நல்ல ரேலி. அப்படி நீங்க 3 மினிட்ஸ்ல வச்சுட்டு நீங்க பை வரல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நான் எதுவுமே எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்க மார்க்கெட்ல சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்டினியூ ரெட் கேண்டிலுக்கு கீழே வரும்போது கண்டினியூவா எனக்கு மினிமம் 3 கேண்டில் வந்துருக்கணும், லோயர் லோ பிரேக் அவுட். இந்த கேண்டில் எப்போ கிரீன் கேண்டில் ஆகுதோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க. வெயிட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 ஹையையும் மார்க் பண்ணுங்க. இதுல 2 ஹைல எந்த ஹை அதிகமா இருக்குன்னா இந்த ரெட் கேண்டில் ஹை 192.7க்கு மேல எப்போ க்ளோஸ் வைக்குதோ என்ட்ரி. அவ்வளவுதான். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி மினிமம் நல்ல டார்கெட் போகும். ஸோ இதுதான் வந்து லோயர் லோ பிரேக் அவுட் நீங்க எடுக்கணும். சரிங்களா? அதனால சிம்பிளா மார்க்கெட் பாருங்க, போதுமானது. ஓகே, நாளை மார்க்கெட் லெவலையும் வீக்லி லெவல்ஸையும் பார்த்துடலாங்க. நாளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு புல் பேக் ஆகி மேலே தான் இருக்கு. மார்க்கெட் எவ்வளோ கீழே வந்தாலும் இங்கே தான் இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் இன்னும் தாண்டவே மாட்டேங்குது. இதுல என்ன, இதே தான் இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லா மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் டிராவல் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் போகல, இதுக்கு கீழே இறங்கல. இங்க வந்தா நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டீங்க அப்படின்னாலும் அழகா சப்போர்ட் எடுக்குது. அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே இப்போதைக்கு பாஸ் ஆயிட்டு இருக்குது. கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பார்த்துக்கோங்க, டியூஸ்டே மே 12th இருந்து இன்னைக்கு வந்து 24 ஆகுது. எகெயின் இதே லெவலுக்குள்ள மட்டும்தான் ஒரு பாக்ஸ் ட்ரேடிங் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம அதுக்கு தேவையில்லை. மண்டே லெவல்ஸ் பார்த்துருவோங்க. மண்டே லெவல்ஸ் நான் அப்படியே அப்டேட் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மண்டே இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ரேஞ்ச் வந்து 43 பாயிண்ட்ஸுங்க. மண்டே ட்ரேடு கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா 43 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்காக இல்லை, ப்ரீமியம் டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும் மண்டேவும் டியூஸ்டேவும். அதனால கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா எடுத்த உடனே மார்க்கெட்ல உள்ள வராதிங்க. ஏன்னா இந்த 2 நாள் லீவு மார்க்கெட் எப்படி, அதுவும் நியூட்ரலா ஓப்பன் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். கேப் அப் கேப் டவுன் போட்டாங்க அப்படின்னா அதுலயே பாதி ப்ரீமியம் டிகே ஆயிரும். அகெயின் வந்து மார்க்கெட்ல பெருசா ஒன்றும் இருக்காது, அப்புறம் அது கொஞ்சம் சிரமமா போயிடும். மண்டே ட்ரேட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலுங்கிறது 23,732ங்க. இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க, இதுக்கு கீழேன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். அவ்வளவுதான். இப்போ அப் ட்ரெண்டா இருந்தா மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு அன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை, அதாவது 859. இதை தாண்டுனா மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அப்படி மேலே போனா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 23,898ங்க. இது வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா ஃப்ரைடே ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருந்ததுனால மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால அதுக்கு பஃபர் பாயிண்ட்னா 922. இதை மட்டும் வச்சுக்கோங்க. இதுவே கீழே டவுன் ஆகுது அப்படின்னா எது வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம். 23,588 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி பிவோட் லைனுங்க. அதுக்கு பஃபர் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 25,608 588 வரைக்கும் போகணும். சாரி, 588ங்கிறது
23,588. 588 is 25,608 மேல இருக்கு. 1 செகண்ட் மா. 25,588 கரெக்ட்டுங்க. 25,000 23,608 போட்டுக்கலாமா? இதுதான் பஃபர் பாயிண்ட்டுங்க. சாரி, நான் 25 போட்டேன். அதாவது பிவோட் லைனுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் கீழே இறங்குனா எது வரைக்கும் 732க்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே. அது எது வரைக்கும் வரும் அப்படின்னா அதிகபட்சம் 23,588 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு பஃபர் பாயிண்ட்டுங்கிறது 23,608 அவ்வளவுதான். ஏன்னா ரேஞ்சு இதுக்குள்ளதான் இருக்கு. பெரிய லெவல்ல ஃப்ரைடே மார்க்கெட் மொமெண்டம் இல்லாததுனால உங்களுக்கு ரேஞ்சும் வந்து 43 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கு. இந்த வேல்யூ இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ டோட்டல் மார்க்கெட் இதுக்குள்ளதான். இதை தாண்டி மேலே போகும்போது மேலே இது வரைக்கும் போகலாம். கீழே இந்த 732க்கு கீழேனா கீழே இது வரைக்கும் வரலாம். அவ்வளவுதான் மார்க்கெட். ஓகே, இப்போ வீக்லி லெவல்ஸ் பத்தி பார்த்துருவோங்க. இந்த வீக்கோடைய ஹை அப்படியே மாத்திரலாம். இந்த வீக்குடைய ஹை அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் ஹை அப்படிங்கிறது 23,859.9ங்க. இதுதான் வந்து லாஸ்ட் வீக் உடைய ஹை. சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக் உடைய லோவை மென்ஷன் பண்ணிடுவோம். இதுல எந்த வேல்யூ மாத்தணும்னு மறந்துட்டேன். 1 செகண்ட். இது வந்து 13ஆம் தேதியோட லோ. ஓகே, இந்த லோ தான் எடுக்கணும். இது வந்து மந்த்லி லெவலுங்க. 432 அப்படிங்கிறது 23,317.1. இதுதான் வந்து இந்த வீக் உடைய லோங்க. இது வந்து ஹையே, இது வந்த லோ. ஸோ இதை மட்டும் நான் மார்க் பண்ணிட்டேன். இதை பேஸ் பண்ணி வீக்லி வந்து பையபோ லைனுங்கிறது 23,528. ஸோ இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பிரைஸ் லெவல்ல. இந்த இடத்துக்கு வரணும்னு ஏதாவது புட் ஆப்ஷன் உடனே எடுத்துடாதீங்க. இந்த இடம் வரும்போது முடிவு பண்ணுங்க. இதுக்கு கீழேனா மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அப்ப இந்த பிரைஸுக்கு மேல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா 922 வரைக்கும் கூட போயிட்டு கூட திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரலாம். இப்படிதான் வந்து நம்ம இந்த வீக்கை வந்து எடுத்துட்டு போகணும். சரி, நெக்ஸ்ட் வீக் அதாவது மண்டேக்கு மேல மார்க்கெட்டு. சரி, ஓகே. இத எது வரைக்கும் வந்து அதிகபட்சம் மேல போகலாம் அப்படின்னா டேட்டா என்ன சொல்லுதுன்னா 24,068 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த மந்த் ஓப்பனுங்க. புல்லிஷ் அபோவ் அப்படிங்கிறது இந்த மந்தோட ஓப்பன் பிரைஸ். இதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 24,142ங்க. இது வந்து வீக்லியில நெக்ஸ்ட் வீக் வந்து அதிகபட்சம் மேல போகக்கூடிய லெவல். இதுவே கீழே இறங்குனா இந்த மார்க்கெட் 23,108 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, எல்லாமே அந்தந்த லெவலுக்குள்ளேயே தான் வருது. மந்த்லியில நம்ம ஒரு சப்போர்ட், அதாவது இந்த பிரைஸுக்கு மேல போனா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு நம்ம மந்த்லியில கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ல மீட் ஆகுது. ஓகே, இப்ப கீழே இறங்குனா அதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 23,032 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து வீக்லி டேட்டா சொல்லுது. இந்த வீக்லி உடைய லோ அப்படிங்கிறது 23,317. இந்த லைன் ரெண்டுமே ப்ளூவா இருக்கு. நாம வேணா மாத்திரலாம். வீக்லி லெவலுக்கு வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைட் ப்ளூல வச்சுப்போம். லைட் ப்ளூல இருக்கு. இது வந்து வீக்லி லெவலுங்க. ஸோ வீக்லியோட லெவல்ஸ் மட்டும் இப்படி இருக்கும். இது மந்த்லி வந்து சப்போர்ட் லெவல். அதனால நம்ம அது அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ வீக்லியோடைய லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் மார்க்கெட் வந்து மேலே போனால் 24,142ங்கிற பர்பிள் லைனு இந்த வீக்கு. கீழே இறங்குனா 23,032. இதுதான் வந்து வீக்லி லெவலு. இது வீக்லியுடைய லோ, வீக்லியுடைய ஹை. ஸோ
டோட்டலா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கன்சாலிடேஷன்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ். வீக்லியோட இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்ங்கிறது 23,528. சரிங்களா? இது டே உடைய முக்கியமான லெவல்ஸ். அவ்வளவுதான். பிரீமியம் பார்த்துடலாங்க. பிரீமியம் பொறுத்த வரைக்கும் 23,700 காலும் 23,850 புட்டும். நான் ஏன் இந்த பிரீமியம் லெவலை வந்து சூஸ் பண்றேங்கிறதுக்கு சின்ன வித்தியாசம். ரெண்டும் ஈக்குவல் பிரீமியம்ல க்ளோஸ் ஆயிருக்கிற பிரீமியம் நான் எடுத்திருக்கிறேன். அதனாலதான் இந்த ஸ்ட்ரைக் வந்து 700, இது 850 எடுத்திருக்கிறேன். இதை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ஈஸியா இருக்கும். சரிங்களா? 23,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் 175க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்ஸ். இதுவே 23,850 புட் ஆப்ஷன் 190க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல தான் இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எந்த இடத்துல லோ கட் ஆனாலும் அந்த இடத்த ட்ரை பண்ணாதீங்க. போற ட்ரெண்டை பிடிக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா அது அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் இந்த 240 மட்டும் எய்ம் பண்ணுங்க. இதுல 263 மட்டும் எய்ம் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஜோன்ல போகும்போது பிரீமியம் டிகே தான் மண்டே அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. மதிய ட்ரேட்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேஷன் போட்டுச்சுன்னா எந்த பக்கம் மூவ் ஆகாம போயிடும். ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க என்னுடைய ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஓப்பன்ல இருந்து 43 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் எடுத்துட்டு நீங்க டிராவல் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. அப்புறம் இந்த இண்டிகேட்டர் பத்தின தகவல் ஏதாவது வேணும்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க. நான் ஆட்டோ பிரேக் அவுட் வந்து அப்டேட் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க எந்த மார்க்கெட் வேணாலும் இப்போ யூஸ் பண்ணலாம். குரூட் ஆயில் நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். குரூட் ஆயில் மினி எதுல வேணாலும் போடலாம். ஆனா வந்து நீங்க என்ன டைம் ஃப்ரேம் வச்சாலும் அதுல ஒர்க் ஆகும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க, எனக்கு பிங்க் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபியூச்சர் லெவலுக்கு நான் அந்த ஓஆர்பி லெவல்ஸ்னு ஒரு லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது பர்ஃபெக்டா வேலை செய்யுதுங்க. இது இப்போதைக்கு நான் ஆர்என்டில தான் இருக்கேன். அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இதுவே உங்களுக்கு போதுமானது. இண்டிகேட்டர் தேவைப்பட்டவங்க எனக்கு வந்து முதல்ல ட்ரையல் யூஸ் பண்ணுங்க. அது போதுமானதா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வாங்குங்க. சும்மா வாங்கி வச்சு நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட்டை எப்பவுமே வேல்யூஸோட மட்டும் பாருங்க. நான் கொடுக்கக்கூடிய லெவலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்டேயிங் ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே மார்னிங் ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.